பழைய மாணவர் சங்க தலைவர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வழங்கக்கூடிய இந்திராணி அவர்களே மற்றும் நிர்வாக உறுப்பினர் அவர்களே, எனது கல்லூரி நண்பர்களே, வரியவரம் உள்ள சபையோர்களே, உங்களை என் வணக்கங்கள். இது எனக்கு ஒவ்வாத ஒரு மகளே. அனுபவமைத்தவன் ஏதாவது பிள்ளைகள் சொற்பிள்ளைகள் பொருட்பிள்ளைகள் இருந்தால் மன்னிக்கும்படி வந்திக் கொண்டு புதியன பூத்த இந்த பொங்கல் வாரில் எனது உரையை பொங்கல் பற்றி ஒரு சிறு விளக்கத்துடன் ஆரம்பிக்க நினைக்கின்றேன். நான் சொல்வது தெரிந்த விடயமாக இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்துவதில் எந்த தப்பும் இல்லை என்று நினைக்கின்றேன். இன்று நாம் கொண்டாடும் இந்த பொங்கல் ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது உலகத்துக்கு சொல்லுகின்ற ஒரு நன்றி, இயற்கைக்கு செலுத்துகின்ற ஒரு மரியாதை. விவசாய சிந்திய வியர்வையின் பயன்தான் இன்று நம் இல்லங்களில் பொங்கும் அந்த பானை. பொங்கலோ பொங்கல் என்று நாம் குரல் எழுப்பும் போது அது சாதம் பொங்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியால் பொங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை கூட அதனை அடங்குகின்றது. இன்று இந்த நவீன வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் நாம் ஒரு நிமிடம் என்று இயற்கையை பார்த்து உழைப்பை நினைத்து நன்றி சொல்ல கற்றுக்கொள்வதே இந்த பொங்கலின் உண்மையான அர்த்தம். இந்த பொங்கல் நம் உள்ளங்களில் அன்பை பொங்கச் செய்யட்டும், நம் இல்லங்களில் மகிழ்ச்சியை நிரப்பட்டும், நம் வாழ்க்கையில் நலமும் வளமும் சேரட்டும். தருணத்தில் கூந்தன் தனது முதல் உரையில் குறிப்பிட்ட தமிழர் சமூக மையத்தை பற்றி நானும் தொட்டுக்கல் ஆசைப்படுகின்றேன். இந்த சமூக மையம் நமக்கானது மட்டுமல்ல, நமது அடுத்த தலைவரைக்கான தமிழ் சமூகத்திற்கான ஒரு அடையாளமாக வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை உருவாக்குவதற்கான ஒரு நேரம் இது. வெறும் 31ஆம் தேதிக்கு முன்னர் உங்களால் முடிந்த பங்களிப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர். இறுதியாக என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி, எங்கோ ஒரு மூலையில் நின்று இந்த நிகழ்வுகளை ரசித்து விடு சென்ற என்னை இன்று இந்த நிகழ்வினோட அங்கமாக்கி அழகு பார்த்த இந்த நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகளிரின் என் பேச்சை கேட்டு உங்களுக்கு நன்றி கூறி என் நிலையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்று இங்கு பிரதம விருந்தினராக வந்தது என் அருமை நண்பன், 55 வருடங்களுக்கு மேற்பட்ட ஷாய்போர்ட் நண்பன் ரஞ்சன் பிரேமச்சந்திரன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அவனை இந்த பிரதம விருந்தினராக வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல அவர்களுக்கு முன்னணிக்கு வருமாறு அன்புடன் வணங்குகிறேன். முதல் சமூக மையம் ஆரம்பித்த பொழுதே உரும்பராய் பாடசாலைகள் பழைய மாணவர் சங்கம் தான் ஆரம்ப. அந்த 58 பாடசாலைகளிலிருந்து விலக்குப்பட்டு இந்த உரும்பராய் பாடசாலைகள் இந்த சங்கம் தான் முதல்வர்களை கூப்பிட்டு இதற்கான விளக்கங்களையும் கேட்டு அதற்கான தொகையை ஆரம்பித்ததில் உரும்பராய் பாடசாலைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே உங்கள் கரகோஷம். தமிழ் சமூக மையம் ஆரம்பித்தது 2018-19 நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு 2027ஆம் ஆண்டுகளே நாங்கள் கட்டி முடிச்சால்தான் நாங்கள் இந்த வெற்றியாளராக கருதப்படுவோம். ஸோ அதனால அதில் தொகை $72 மில்லியன் பெறுமதியான ஒரு தமிழ் சமூக மையம் இலங்கைக்கு வெளியாலே முதல் ஸ்காபரோவிலே 311 ஸ்ட்ரெயின் ரோட்டிலே அமைய இருக்கின்றது.
அதற்காக அரசாங்கம் வந்து எங்களை அலசி ஆராய்ந்து நீங்கள் 4 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் இங்கே இருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஒரு சமூக மையம் தேவை என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு எங்களோட கணக்கெடுப்பை காட்டுவதற்கு பின்புதான் அவர்கள் வந்து ஓகே உங்களுக்கான சமூக மையத்தை கட்டுவதற்கு எங்களால் கவர்மெண்டால் முடியக்கூடிய 26.3 மில்லியன் டாலர்களை தருவதாக எமக்கு ரிஃப்ளெக்ட் தந்தார்கள். அதன் பின்பு சிட்டி ஆஃப் டொரண்டோவில் நாங்கள் நமது இதனை காட்டின பின்பு சிட்டி ஆஃப் டொரண்டோ ஜோன் டோரி மேயராக இருந்த காலத்திலே எமக்காக ஒரு 25 மில்லியன் பெறுமதியான ஒரு 4 ஏக்கர் நிலப்பரப்பை எங்களுக்காக ஒதுக்கி தந்தார். ஸோ இப்போ காணியம் வந்துட்டது. அரசாங்கமும் 26.3 மில்லியன் டாலர்கள் தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது எங்களது கடமை நாங்கள் தமிழர்களாக நாம் ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டும். அரசாங்கத்தின் காசிலே அரசாங்கத்தின் காணியிலே கட்டுவதாக இருந்தால் அது ஒரு சமூக மையமே இல்லை. அது ஒரு மையம் மாதிரி அவர்களது ஒரு பில்டிங்ல நாங்கள் போய் சும்மா பாவிச்சுட்டு வர்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு சமூக மையம் இல்லை. சமூக மையம் என்பது நாமளாலே எங்களால நிர்வகிக்கப்பட்டு எமது வருங்கால சந்ததிகளுக்கு நாங்கள் விட்டு போகின்ற ஒரு சின்ன எச்சம். பிள்ளைகள் திரும்பவும் மார்க்கெட் தியேட்டர்லயோ ஆர்மேனியன் சென்டர்லயோ சைனீஸ் கல்ச்சர் சென்டர்லயோ இன்னொரு இடத்துல போய் நாங்கள் பிள்ளைகள் வந்து எங்களோட பிள்ளைகள் லைன்ல நின்று ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது. நாம எங்கட பிள்ளைகள் எங்கட ஆடிட்டோரியத்தில் நின்று அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாம செய்து கொடுக்க வேண்டிய முதலாவது கடமை இந்த கடமை. நாங்கள் 40-42 வருடமாக ஆகிவிட்டது இந்த நாட்டுக்கு வந்து. ஸோ நாங்கள் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், அந்த நேரத்தில் வந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் எப்படி இருந்தாங்க, நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி. ஸோ நாங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒரு சிறு துளி தான் செய்ய போகின்றோம். பெரிய பணங்கள் எல்லாம் நீங்கள் கணக்கு தர வேண்டும் சொல்லி எவரையும் யாரும் கேட்கவே இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவு $1000, $2000, $10,000 ஏதோ ஒரு வகையில் கூட வாழ்க்கையில் ஒரே ஒருக்கா நீங்க கொடுக்குறீங்க. அது வந்து அந்த வருங்கால பிள்ளைகள் சந்ததியை அதில் வந்து உதவி செய்வதற்கு நாம ஏதோ ஒன்றை கொஞ்சம் விட்டுட்டு போகின்றோம். இந்த சமூக மையம் 2017ஆம் ஆண்டு கட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு ஏமாந்த சமூகமாக மாறிவிடுவோம். ஸோ நாங்கள் அதை கட்டாயம் கட்ட வேண்டும். அதுக்காக நாம செய்ய வேண்டியது எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சிறு தொகையை நீங்கள் 10 பேர் சேர்ந்து $1000 போட்டாலே ஒரு 10,000 பேர். அந்த $10,000 உங்கள் அப்பாவின் பேர்லையோ உங்களோட அப்பா அம்மா பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய அப்பா அம்மா இந்த நாட்டுக்கு வந்து உங்களை பெற்றெடுத்து இவ்வளவு உங்களை சீரும் சிறப்போட்டியும் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை அவர்களின் பேரில் நீங்கள் ஒரு $10,000 உங்கள் சகோதரர்கள் பிள்ளைகள் சொந்தக்காரர்கள் சேர்ந்து அவர்களின் பேர்களில் ஒரு பங்கை வாங்குவதுதான். அந்த 10,000 நீங்கள் அவர்களின் பேர்களை போடும் பொழுது அவர்களது பேரங்கள் நிலைத்து நிற்கும். அவர்களின் பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் என் அப்பாண்ட பேர் அங்கே இருக்குது, அப்பப்பாண்ட பேர் இருக்கு, தாத்தாண்ட பேர் இருக்குன்னு சொல்லி சந்ததியாக இருக்கும். இந்த $10,000 வந்து பெருமதியாக பார்க்கப்படும். ஸோ எல்லோரும் செய்ய வேண்டியது உங்களால் முடிந்த அளவு ஏதோ ஒரு பங்கை நீங்கள் இந்த தமிழ் சமூக மையத்தில் செய்ய வேண்டும். ஸோ நீங்க செய்ய வேண்டியது உங்களிடம் யாருமே இப்பொழுது எந்த விதமான காசும் கேட்கவில்லை. நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான். நீங்கள் தருவதாக ஒரு ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் $10,000 உங்களால் முடிந்தால் $5,000 இருக்கலாம், இன்னும் $1,000 கூட இருக்கலாம். ஒரு அமௌண்ட் தருவதாக நீங்கள் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும். அந்த உறுதிமொழி வந்து நீங்கள் ஒரு $10,000 தருவதாக இருந்தால் நீங்கள் 2, 3, 4 வருடங்களாக பிரித்து கொடுக்கலாம். நீங்கள் ஒரேதாக கொடுக்க வேண்டிய அவசரமே இல்லை. இந்த வருடம் கொடுக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் அடுத்த வருஷம் கூட $2,500 கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் $2,500 கொடுக்கலாம். இது 4 வருடங்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா 5 வருடங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் கொடுப்பதாக நீங்க சொல்ல வேண்டும். சொன்னால்தான் நாங்கள் அதை கவர்மெண்ட்டுக்கு காட்டி தமிழர்களுக்கு தமிழ் சமூக மையம் வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் போராடி நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க முடியும். நீங்கள் ஒரு $10,000 கொடுப்பதாக இருந்தால் கூட நீங்கள் கொடுப்பது வந்து ஒரு $6,000 மட்டும்தான். $4,000 கவர்மெண்ட் ரீபேட் உங்களுக்கு வருகின்றது. இது ஒரு வரிச்சலுகை பதியப்பட்ட ஒரு நிறுவனம். 40% நீங்க கொடுப்பதிலே காசு திரும்ப உங்களுக்கே வருகின்றது. ஒரு பிசினஸ் மேனாக இருந்தால் நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிசினஸ் எக்ஸ்பென்சிவ் இல்லாத காட்டுகின்றீர்கள். ஸோ ஏன் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வரியை கொடுக்க வேண்டும்? அது வந்து சமூகத்துக்கு கொடுக்கலாம் தானே. இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது முழுக்க இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இங்க வந்து 172 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பதியப்பட்டிருக்கின்றது. இவங்களுடைய இந்த ஒருமுறை பாடசாலைகள் சேர்ந்து அவர்கள் தான் இந்த பங்குதாரர்கள், அவர்கள் தான் இதன் மெம்பர்ஸ், அவர்கள் தான் இதை நாளைக்கு நடத்த போகின்றார்கள். ஸோ இதை கொஞ்சம் சிந்தியுங்கள். நான் அதிக நேரம் இதை பற்றி கருத்து கொண்டிருக்க முடியாது. உங்களை எல்லோருக்கும் தெரிந்தபடியால் தான் இந்த முறையில் நான் 5வது தடவையாக கலைக்கின்றேன்.
ஸோ தமிழ் சமூக மையத்தை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். அப்போ இந்த அடுத்த திட்டம் வந்து தனி தமிழ் சமூக மையம் கட்டோட விடுபட்டு இல்லை. தமிழ் எங்களது நிலப்பாடு. நாங்கள் வந்து இப்பொழுது வந்து ஒவ்வொரு ஊரையும் வழங்க தொடங்கி இருக்கின்றோம். இப்பொழுது மிக விரைவிலே ஒரு ஊர் ஒன்று கூட வரப்போகின்றது. எல்லா ஊர்களும் தங்கள் ஒரு நிலையத்தை அமைக்க இருக்கின்றார்கள். உரும்புரா என்று சொன்னால் உரும்புராய்க்கு என்று சொல்லி அங்கே ஒரு இடம் இருக்கின்றது. அவர்களது வாழ்க்கை வரலாறு, உரும்புராயில் அங்கே என்ன ஃபேமஸ், உரும்புராண்டா எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அங்கே காட்ட போகணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 44 ஊர்கள் வந்து அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. அதில் இப்போவும் உரும்புரா பதியப்பட்டிருக்கின்றது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடியா கொண்டு வர வேண்டும். நாங்கள் எங்கள் ஊரை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. அங்கே 44 50 ஊராக்கள் ஒவ்வொருத்தரும் பூத்து போட்டு இருக்கும் பொழுது நாங்கள் உரும்புராயை அப்படியே விட முடியாது. ஸோ எங்களுக்கான ஒரு அடையாளத்தை நாங்கள் காட்ட வேண்டும். உரும்புராண்டா என்ன, உரும்புரா என்னத்துல ஃபேமஸ், உரும்புரா எப்படி இருக்கும்னு சொல்லி மற்ற ஊர்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு பெரிய ஒரு பொருட்காட்சி ஒன்று செய்ய இருக்கின்றோம் ஏப்ரல் மேல. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் இந்த பாடசாலை சங்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அது ஒரு முக்கியமான விடயம். அதை விட வந்து நாங்கள் வந்து எமது வந்து ஊரை வளர்க்கறதுக்குள்ளே பெரிய பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் உரும்புராய் வந்து இப்பொழுது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. சொல்லவே தேவையில்லை. நீங்கள் வந்து இப்போ எத்தனை பேர் இங்கே வந்தீங்களோன்னு தெரியாது. ஆனால் தொடர்ந்து உரும்புராயில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் முன்னுக்கு நிற்கிறீங்க. அன்றைக்கு இப்போ டிசம்பருக்கு நான் ஒரு உரும்புராய் ஒன்று உடலுக்கு போயிருந்தேன். ஒரு கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 750 பேர் வந்திருந்தாலும் உரும்புராய்கள் மட்டுமே. இவ்வளவு பார்க்க ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் ஒன்றிருந்து வந்திருந்தார்கள். ஸோ எமது ஊரை நாம வளர்க்க வேண்டும். எமது ஊர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று மே 9ஆம் தேதி வர வேண்டும் கேள்விப்பட்டேன். ஸோ நாங்கள் எல்லோரும் ஆதரிக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து போக வேண்டும். நாங்கள் ஊர் கூடினால் தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ உங்கள் ஆதரவு என்றென்றும் இருக்கும் என்று சொல்லி விடப்படுகின்றேன். அதற்கு முன்பு ஏற்கனவே இந்த பாடசாலை சங்கம் வந்து நமக்கு பல வகையிலும் உதவிகள் செய்திருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் பெரிய தொகையை தந்திருக்கின்றார்கள். அவர்களை கௌரவிக்க தலைவர் அவர்களை மனைவி வருமாறு அன்பு அழைக்கிறேன். பிடிக்கலையோ கைதட்டாதபடியா பிடிக்கல போல. தேங்க்யூ சாந்தா. இந்த விசேஷனை இன்னென்று தந்தது இதற்கு உண்மையாக மிகவும் உழைத்தவர்கள் தம்பிதுரை வரதராஜன், மதனா சூரி, குமார், சிவகுமார், மற்றது எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், இன்னும் வெளியில் இருந்து எங்களை ஹெல்ப் பண்ணார்கள். எல்லோரும் சேர்ந்துதான் இதை பெற்றிருக்க வேண்டும். எல்லோரும் பிஸியாக அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நிற்கிறார்கள். அதற்காக என்னை கூப்பிட்டு தந்ததுக்கு நன்றி. இது எல்லோருக்கும் ஆக நான் பெற்றுக்கொண்டேன். நன்றி.